வணக்கம். தமிழ்நாடு முழுவதுமே பல அழகழகான ரயில் நிலையங்கள் உள்ளன. ஆனால் தமிழ்நாட்டிலேயே டாப் 5 அழகான ரயில் நிலையங்கள் இருப்பது எங்க தெரியுமா? அது எல்லாமே நீலகிரி மலைத்தொடரில் இருக்குதுங்க. பொதுவாக ஊட்டிக்கு போகிறவங்க போட்டிங் போவாங்க, ஊட்டியில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட் பார்ப்பாங்க, கிளம்பி மீண்டும் மேட்டுப்பாளையத்துக்கோ இல்லை கோயம்புத்தூருக்கோ வந்துட்டு அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த 5 ரயில் நிலையங்களும் பார்த்திங்கன்னா நீலகிரி மலைத்தொடரில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 5 ரயில் நிலையங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகானது. ஒன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் ஹெரிட்டேஜ் ஹிஸ்ட்ரி, அதாவது தொன்மையான வரலாறு, ரொம்ப அழகான வரலாறு இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த 5 ரயில் நிலையங்களும் என்னென்னன்றது தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1 பார்த்திங்கன்னா குன்னூர் ரயில் நிலையம். குன்னூர் ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 116 ஆண்டுகள் பழமையான ஒரு ஹெரிட்டேஜ் ரயில் நிலையம். ஹெரிட்டேஜ்னால் தொன்மை வாய்ந்த பழங்கால ரயில் நிலையம் சொல்கிறாங்க. அழகான ரயில் நிலையங்க அந்த குன்னூர் ரயில் நிலையம். அதுதான் நம்பர் 1ங்க. ஆக்சுவலாக அங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஓடிக்கொண்டு இருந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரு என்ஜினுமே டிஸ்பிளேயில் இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் அதை பார்த்தாங்கன்னா அவங்க நம்முடைய பழங்காலத்தில் ரயில்வே நெட்வொர்க் எப்படி இருந்தது, ரயில்கள் எப்படி ஓடினா என்பதை தெரிஞ்சுப்பாங்க. இந்த குன்னூர் ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹெரிட்டேஜ் ரயில் நிலையங்க. குன்னூர் ரயில் நிலையத்தில் 2 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. அதை தவிர ஒரு சிறிய பிளாட்ஃபார்மும் தனியாக இருக்குதுங்க. இங்கே மேட்டுப்பாளையத்திலிருந்தும் ஊட்டியிலிருந்தும் ரெகுலராக ட்ரெயின் வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்குது. சம்மரில் அந்த பயணம் என்பது ரொம்பவே இன்பமான ஒரு அற்புதமான பயணமாக இருக்கும். இந்த ரயில் நிலையத்தில் வெயிட்டிங் ஹால் இருக்குங்க, டீ ஸ்டால் இருக்குங்க, அதை தவிர பப்ளிக் வாஷ்ரூமும் இருக்குங்க. குன்னூருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது தமிழ்நாட்டின் மிக அழகான ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா உதகமண்டலம் ரயில் நிலையம் தாங்க. அதாவது ஊட்டி ரயில் நிலையம். ஆசியாவிலேயே ரொம்ப ஸ்டீப்பான ஒரு ரயில்வே ட்ராக்னா இந்த என்எம்ஆர் என சொல்லப்படும் நீல்கிரிஸ் மவுண்டன் ரயில், அதனுடைய ரயில்வே ட்ராக் தாங்க. அந்தளவுக்கு ஸ்டீப்பானது. 1891 இதற்கான பணிகள் தொடங்குச்சுங்க. நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குங்க. டெக்னாலஜிலாம் அதிகம் வளராத போதே அந்த மாதிரி ஒரு அற்புதமான ரயில்வே ட்ராக்கெலாம் அந்த காலத்தில் போட்டிருக்கிறாங்க. 1891 ஆரம்பிக்கப்பட்ட அந்த பணி 1908 முடிஞ்சு இந்த நீலகிரியில் இருக்கிற உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணப்பட்டது. இன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 118 வருஷங்கள் பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜ் என சொல்லப்படும் தொன்மையான பழங்கால ஒரு ரயில்வே சிஸ்டமாக இது கருதப்படுகின்றது. ரொம்பவே ஒரு அற்புதமான ரயில்வே ஸ்டேஷனுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இங்கேயுமே குன்னூர் மாதிரியே டீ ஷாப்ஸ் இருக்குது, பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு காண்பிச்சாதான் அந்த காலத்தில் அந்த ரயில்வே ட்ராக்கை போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றதை குழந்தைகள் புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லை, பிரிட்டிஷார்ஸ் எப்படி ஒரு விஷயத்தில் வித்தியாசமாக அணுகி இந்த இடத்துல ரயில்வே ட்ராக் போடக்கூடிய ஒரு இடம் தீர்மானித்து போட்டாங்கன்றதை அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த உதகமண்டல ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சீனிக் ஸ்பாட் மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய பழங்கால வரலாறே அதன் உள்ளே புதிஞ்சிருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு போகும்போது நீங்கள் அந்த ஸ்டேஷன் போகிறீங்கன்னா அந்த உதகமண்டலம் ரயில்வே நிலையத்தில் இறங்கி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டாருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தமிழ்நாட்டின் மிக அழகான ரயில் நிலையங்களில் 3வது இடத்தை பிடிச்சது பார்த்திங்கன்னா லவ்டேல் ரயில் நிலையங்க. இது பார்த்திங்கன்னா ஊட்டிக்கும் குன்னூருக்கும் இடையே வருகின்ற ஒரு ரயில் நிலையம். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி இந்த பயணத்தில் மிக அதிக உயரத்தில், அதாவது டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் பீக் அப்படின்னா இந்த ரயில் நிலையம் தாங்க. கடல் மட்டத்திலேருந்து 7400 அடி உயரத்தில் இந்த லவ்டேல் அப்படின்ற ரயில் நிலையம் இருக்குதுங்க. ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ரயில் நிலையங்க. சுற்றி சீனரி அவ்வளோ பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் பனி அப்படியே மூடி இருக்கும். பனி விலகும்போது பசுமையான பள்ளத்தாக்குகள் நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. நிறைய பூக்கள் செடிகள்லாம் அந்த இடத்துல வச்சு ரயில்வே ஸ்டேஷனை ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக ஆக்கியிருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்டாப்பிங்கில் இறங்கி ஒரு டீ குடிச்சிட்டு பயணம் பண்ணுறதுன்றது மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. ஏன்னா சுற்றி அவ்வளோ பசுமையாகவும் எங்கே பார்த்தாலும்
பனி மூடிய ஒரு மலைகள் தெரிஞ்சும் ரொம்ப அழகான காட்சிங்க இங்கே நம்மளுக்கு தெரியறதுங்க. தமிழகத்தின் மிக அழகான ரயில் நிலையங்களில் இப்போ 4வதாக நம்ம பார்க்க போகிறது வெலிங்டன் ரயில் நிலையம். இதுவும் அந்த நீலகிரி மலைத்தொடரில் இருக்கிற ஒரு ரயில் நிலையம் தாங்க. குன்னூருக்கு அருகே இந்த ரயில் நிலையம் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 5833 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான மலை ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையமும் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹெரிட்டேஜ் ரயில் நிலையங்க. சுற்றிலும் காடு, தூரத்தில் பசுமையான மலைகள்ன்ட்டு ரொம்பவே ஒரு அற்புதமான லொக்கேஷனில் இந்த வெலிங்டன் ரயில் நிலையம் இருக்குதுங்க. இங்கே இறங்கி நிதானமாக ஒரு டீயோ காஃபியோ இந்த காடையும் சுற்றி இருக்கிற மலையும் பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டு ரொம்ப இன்பமான ஒரு மூமெண்ட்டாக நம்ம லைஃப்பில் இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் 5 அழகான ரயில் நிலையங்களில் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது கேத்தி ரயில் நிலையம். இந்த கேத்தி ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 6800 அடி உயரத்தில் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான இன்டர்மிட்டன்ட் ஸ்டாப் வருதுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம் 46 கிலோமீட்டர் பயணம். இந்த பயணத்தினிடையே ஒரு ஸ்டாப் இந்த கேத்தியில் தாங்க போடப்படுது. நண்பர்களே, சம்மர் ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா விரைவில் வர இருக்குது. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஊட்டிக்கு போகிறீங்கன்னா அவர்களுக்கு நம்ம அந்த சொன்ன 5 ரயில் நிலையங்களையும் கூட்டிகிட்டு போய் காமிங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் வேல்யூ உள்ள ரயில்வே நிலையங்கள், யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ரயில் நிலையங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவோடு உங்களை காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.